உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்றைய சட்டசபை கூட்டத்தொடருடைய சிஎம் விஜயோடைய பேச்சு, குறிப்பாக இன்னைக்கு சட்டசபை அந்த தொடரை பார்த்தவங்களுக்கு, குறிப்பாக சிஎம் விஜய் அவர்களுடைய பேச்சை பார்த்து இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம் கலக்கி எடுத்துட்டார்ப்பா அண்ணன், பிச்சு உதறிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கண்டிப்பாக சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை, அரசியல் ஆர்வம் கிடையாது. ஆனால் இந்த முறை லைவ், அதை தான் சபாநாயகர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு. எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களே, இது லைவ்ல போய்கிட்டு இருக்கு, சபைக்கான ஒரு கண்ணியம் இருக்குது, சபைக்கான ஒரு மாண்பு இருக்குது, அதனால பார்த்து நடந்துங்க, லைவ்ல போயிட்டு இருக்குன்னு எச்சரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க பழைய சட்டசபை இந்த லைவ்ல இல்ல, எதுவுமே கேமரா இல்லைன்ற நினைப்புல ஏதாவது ஒன்று பேசிட்டு போறீங்க, ஏதாவது ஒன்று சைகை காமிச்சிட்டு போறீங்க, ஏதாவது ஒன்று திட்டிட்டு போறீங்க. அவர் எதிர்கட்சிக்கு நல்லதை பண்றாருங்க. உண்மையா அது உண்மையிலே மற்ற யாராவது இப்ப திமுகவே ஆண்டு இருந்துன்னு வச்சுங்க, எதிர்கட்சியா தாவேக்கா இருக்குதுன்னா ட்ரிகர் பண்ணி விடுங்க, என்ன பண்றாங்களோ பண்ணுங்க, அதை வரைக்கும் கேப்சர் பண்ணுங்க, ரீல்ஸா போடுங்க, சோசியல் மீடியாவில் தெரிவிக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்னன்றாரு, பார்த்து நடந்துங்க அப்படின்றார். அதையும் மீறி கோபம் வருது இல்லைங்களா? அந்த கோபத்தோட வெளிப்பாடு என்னன்னா, விஜய் சிஎம் உட்காந்துட்டாரு, நாம எதிர்கட்சியில் உட்காந்துட்டோம் என்ற அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். அதுவும் இன்னைக்கு நடந்த இந்த சட்டப்பேரவை கூட்டம், குறிப்பாக முதல்வர் விஜயோட ஸ்பீச். ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு எவ்வளவு பார்வையாளர்கள் பார்ப்பாங்களோ, இப்ப நடந்துகிட்டு இருக்க உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்சுக்கு எவ்வளவு பார்வையாளர்கள் பார்ப்பாங்களோ, அதனுடைய பெரும்பகுதி பார்வையாளர்கள் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய விஷயம். ஏங்க நான் ஓடிடியில் படம் பார்க்குற மாதிரி குடும்பமா உட்காந்து பார்க்குறேங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரிங்க, வாயை திறந்து பேசுங்க சிஎம், மௌனமா ஏன் இருக்கிறீங்க சிஎம்? உங்களுக்கு பேசவே தெரியாதா? நீங்கன்னா உம்னாங்கோட்டியா ஊன்னு இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை திறந்து பேசுங்க, உங்களுக்கு பேச தெரியாதா? யாரு வாயை திறந்துக்கு பேசுங்க சிஎம் அப்படின்னு பேட்ச் ஒட்டி இருந்தவர் யாருன்னா ஓபிஎஸ். அவர் கடந்த ஆட்சி காலத்துல அவர் முதல்வராக இருந்த போது ஒண்ணுமே பேசலைங்க. அதாவது இவர் எப்படிங்க வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு சொல்றாரு. குறிப்பா தாவேக்கா ஆட்சிக்கு 40 நாட்கள் ஆக்குறது. 40 நாட்கள்ல சிஎம் விஜய் ஏங்க பேச மாட்டேன்றாரு? சட்டப்பேரவையில் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரியாக்ஷன்ல இருக்காரு, பேச வேண்டியது தானே அப்படின் போது தாவேக்கா உறுப்பினர்கள் சில பேர்லாம் என்ன சொன்னாங்க, வெளியே வந்தோம், சில சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போதும், எங்க தலைவர் பேச ஆரம்பிச்சார்னா நீங்க தாங்க மாட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவாரு, அதாலே உங்களால தாங்க முடியாது அப்படின் போது ஏங்க ரைமிங்கா பேசுறீங்க அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதல்வருடைய உரை உண்மையிலே பெரிய காரசாரமாக நிகழ்ந்த உரை. வழக்கம் போல என்ன, அப்படி எதிர்கட்சி வரிசையில் இருந்தவங்களாம் என்ன நினைச்சாங்க, இந்த பேப்பரை எடுத்து படிச்ச உடனே எடுத்துட்டாருப்பா, பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா, இந்த பேப்பரை பிடிக்கிட்டா இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது பொழுது, இந்த பேப்பரை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த பேப்பரை வச்சுதான் ரெண்டு வருஷமா அவர் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு, இதுதான் சரி பேசட்டும் அப்படின்னாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசுறது என்னன்னா, எங்க தயவுல தான் நீங்க ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்க, எங்க தயவுல தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களா, இதுல ஒரு லாஜிக் இருக்குதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் விஜய். எங்க கம்யூனிஸ்டுக்காரர்களே நாங்களே தான் வந்தோம், எங்களுடைய முடிவு தான் இது, நாங்க தான் வந்தோம். நீங்க இவ்வளவு காலம் ஆண்டீங்கல்ல, 75 வருட பாரம்பரியம் உங்ககிட்ட, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லி இருக்கீங்களா? எப்போவாவது நீங்க கொடுத்துருக்கீங்களா? இல்ல கூட்டணியை மக்கள் விரும்ப மாட்டாங்க, கூட்டணியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு மக்கள் மேல பழியப்பட்டீங்க. நாங்க சின்ன கட்சி தான், நாங்க 2 வருஷத்துல வந்த கட்சி தான், ஆனால் நாங்க சொன்னபடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கோம், கூட்டணி ஆட்சியை வச்சிருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை திட்டுறீங்களே அப்படின்ற இடத்துல தான் விஜய் கோபமாயிட்டார். எங்களுக்கு ஓட்டு போட்ட, எங்களை திட்டுக்க ரைட்டு, எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை 35% வாக்கு, 1,72,00,000 வாக்குகள் பெற்றிருக்கிறோம், அந்த மக்களை எப்படி திட்டலாம்? இது 50 வருஷமா அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயிச்ச உடனே அவரை திட்டுறது, அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை திட்டுறது, இந்த பழைய டெக்னிக்கை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க.
அப்படின்னு ஆரம்பிச்ச இடத்துல இருந்து பூம் தொடங்குச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேப்பரை கீழே வச்சுட்டார். கீழே வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இதுக்கிடையில் நேற்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டிலேயே அதிக மின்வெட்டு உள்ள பகுதி இல்லை தொகுதின்னு கூட சொல்லலாம் பெரம்பூர் தொகுதி அப்படின்னு. அதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை, எதுவும் இல்லை. நல்லா அப்பட்டமாக தெரியுது சிஎம் விஜயோட தொகுதி. அந்த தொகுதி மேலே பழி சொல்லணுன்றதுக்காக தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டு அதிகமாக உள்ள தொகுதி வந்து பெரம்பூர் தொகுதி தான் அப்படின்னு நேற்று ஒரு இது கிளப்பிவிட்டார். ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு அதே தான். அந்த மின்வெட்டு பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறப்போ செங்கோட்டையன் என்ன சொல்ற, எழுந்து ஏங்க உங்கள் ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக ஆற்காடு வீராசாமி அவர்கள் இருந்த பொழுது இந்த மின்வெட்டு பிரச்சனை, அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சனையினால் மக்கள் அவதிப்பட்டு உங்க ஆட்சியை போச்சு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லி முடிச்சார். உடனே அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து எதிர்வரிசையில் ஏன்னு சொல்லி எங்களை வந்து இது பண்றாங்க, ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசுறாங்க, ரொம்ப அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின் பொழுது சபாநாயகர் அதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து எடுத்தாச்சு, நீங்க உட்காருங்க அப்படின்னு. ஆனாலும் வந்து தொடர்ந்து ஒரு கூச்சல் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் சபாநாயகர் என்ன சொல்றார், உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம், முதல்ல வந்து முதல்வருடைய உரையை முடிக்கிட்டோம், ஒரு கம்ப்ளீட்டா முடிக்கிட்டங்க அப்படின் போது உட்காந்துட்டாங்க. ஆனால் முதல்வர் விஜய் ஒரு பாயிண்ட் எடுத்து ஆரம்பிச்சாருங்க. அதுல தான் எதற்கு பயங்கர இதுவாகி போச்சு. ஏன்னா உங்களுடைய ஊழலை வந்து ஒரு பட்டியலிட்டே சொல்லலாம், அவ்வளோ பெரிய ஊழல் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல். இந்த டாஸ்மாக் ஊழல்ல மிக முக்கியமான ஊழல்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அவர் கட்சி பேரே சொல்லல, எதிர்கட்சின்னு கூட சொல்லல. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா சிஎம்டியில் அதுலேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் சரி, இதில் என்ன டாஸ்மார்க்ல பல பேருக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, அது என்னங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு. இப்போ ஒரு டாஸ்மார்க் கடைக்கு வந்து ஒரு லோடு லாரியில் வந்து சரக்கு இறக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பாக்ஸுக்கு 6 ரூபாயோ 7 ரூபாயோ அந்த கட்சிக்கான நிதியாக கொடுத்துடணும். ஒரு பாக்ஸுக்கு, நல்லா கவனிச்சிங்க, ஒரு பாக்ஸுக்கு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரம் பாக்ஸ் இறங்கும் பாருங்க. சும்மா நீங்க ஏங்க ஒரு 6 ரூபாய் தானுங்க கேட்கிறோம், இந்த 6 ரூபாய் 10 பைசா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 10 பைசா 1 ரூபாய், 10 1 ரூபாய் 10 ரூபாய், இப்படியே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 6000 அப்படின்னா அத்தனை ஆயிரம் பாக்ஸுக்கு எவ்வளவு கோடி. இது வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வைக்கிறீங்க. அந்த ஃபண்ட் எங்க, இதை தாங்க நாங்க நிறுத்தி இருக்கிறோம்னு. நீங்க சிஎம்டி அப்ரூவ்டு வாங்குறீங்க, ஒரு பிளாட் ஒன்று கட்டுறீங்க அப்படின்னா சதுர அடிக்கு ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்படுது. இந்த ஃபண்ட் எங்க போகுது, பார்ட்டிக்கு போகுது. பார்ட்டி வந்து என்னதுக்கு, அந்த ஃபண்ட் எங்க போகுது, இதை தான் நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு. 40 நாள்ல என்ன ஆட்சி பண்ணிட்டீங்க, 40 நாள்ல என்ன ஆட்சி பண்ணிட்டீங்க, ஆளால் கேட்கறீங்கல்ல, பட்டியல் இருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இட்டு, சிங்கப்பெண் அதிரடியிலிருந்து இந்த மது போதை இதை ஒழிச்சு ஆகணும். 40 நாள்ல எப்படிப்பா நான் ஒழிக்க முடியும், அதுக்கான வேலையை எடுத்தாச்சு, அதற்கான வேலைகள் தொடங்கியாச்சு. ஆனால் அது காலகாலமா புறையோடி போய் இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்துல இந்த போதை தலைவிரிச்சு அடிச்சு வந்து கட்டுக்கடங்காமல் இருந்தது, அது அங்கங்க பரவி கிடக்குது. அதை கண்டுபிடிச்சு அந்த வேரை கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். 40 நாள்ல என்ன நான் சூப்பர் மேனா இல்ல இது என்ன சூப்பர் கவர்மெண்டா, டக்குன்னு இறங்கி அதிரடியா பண்றதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதை தவிர ஒவ்வொரு ஊழலா நாங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. இதுல அவங்க எங்க தெரியுமா எதிர்கட்சி வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா, இந்த டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறீங்களே அது ஒட்ட நெருக்கிட்டுங்க அப்படின்னு பாருங்க. குய்யோ முறையும் கத்த ஆரம்பிச்சாங்க. சபாநாயகர் என்றாரு, உட்காருங்க, உங்களுக்கான வந்து கால அவகாசம் கொடுக்கப்படும், முதல்வர் உரையை முடிச்சுட்டோம், நீங்க அதுக்கப்புறம் வந்து எதிர்கருத்தை நீங்க தாராளமா சொல்லுங்க, நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அப்படின்னு அவங்களால தாங்க முடியல. அதுதான் வந்து ஆதவர்ஜன எழுந்து சொல்றாரு, அவர் வந்து கட்சி பேரையே சொல்லலைங்க, அவர் கட்சி பேரையே சொல்லல, எதிர்கட்சின்னு கூட சொல்லல. உங்களுக்கு ஏன் புஷ்குன்னு கோவம் வந்துருது? அப்ப வந்து மடியில கனம் இருந்திருக்குது, அந்த கனம் இருக்கவே தான் நீங்க வந்து பதறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் மீறி சபாநாயகர் எழுந்துட்டா உறுப்பினர்கள் உட்காரணும். அதான் சொல்றாரு அவர் வந்து திரும்ப நான் எழுந்து நின்றுட்டேன், தயவு செய்து மரபுபடி நீங்க உட்காரணும், உட்காருங்கன்றார்.
இந்த தரப்புல தவேக தரப்புல சில பேர் அப்படி மெதுவா கூச்சல் போட்டா கூட சபாநாயகர் உட்காருங்க நீங்கன்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து நடந்த விவாதத்துல நீங்க தவேக மீது அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சீங்க எதிர்கட்சியா, அவங்க அவ்வளவு மௌனமா இருந்தாங்க, அவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப கண்ணியமா இருந்தாங்க, அவருடைய கருத்தை வந்து ரொம்ப அமைதியா சொன்னாங்க. ஆனா முதல்வர் உரையில ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாரு, நீங்க இந்த அளவு கொந்தளிக்கிறீங்க, இந்த அளவுக்கு ஆக்ரோஷப்படுறீங்க, முழுமையா அந்த உரையை கேளுங்க, கேட்டு முடிங்க, அதுக்கப்புறம் உங்க பதில சொல்லுங்கன்னா நாங்க வெளிநாடு பண்ணுவோங்க. இது எங்கன்னு தெரியல, வந்து வெளிநாடு பண்ணுவோன்ட்டு வெளிநாடு பண்ணிட்டாங்க. இது வந்து உண்மையிலே ஓட்டு போட்டு மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயங்க. ஒரு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஏன் சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க, வந்து மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தான். ஆனா நீங்க அந்த சட்டமன்ற ஒரு அது என்ன ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடக்கணும், அதுல முழுமையா உட்காராம நீங்க வெளிநடப்பு செய்றீங்கன்னா அந்த ஓட்டு போட்ட மக்களை நீங்க அவமானப்படுத்துவதான ஒரு விஷயம். அது தவிர பாத்தீங்கன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு, லைவ்ல போகிறக்க இன்னும் என்ன பேச போறார் ஜோசப் விஜய், இன்னும் அடுத்தடுத்த என்ன விதமான பிரச்சனைகள் வந்து இங்க வைக்க போறாரு, கடந்த ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது தவறுகள் லிஸ்ட் படிக்க போறாரு அப்படின்ற ஒரு பயம் வந்து விட்டது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் நாங்க கிளம்புறோங்க, எனக்கு வேணாங்க, இந்த கிளாஸ் ரூம் காலேஜில் கிளாஸ் ரூம் விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுவாங்க, ப்ரொஃபஸர் விட்டுருவாங்க, போட்டோ விடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அது தவறான ஒரு விஷயம். வெளியே வந்து மீடியா கிட்ட நீங்க 1000 பேசுங்க, அதே வேளையில் பதில் சொல்லணும். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு நான் தான் காரணம், அப்புறம் ஷூட்டிங்ல இருந்து நேரா வரேன், அப்புறம் பவுடர் பூசினவன், 2 வருஷம் கட்சி, பால்வாடி, இப்படி எல்லாம் எங்களை விமர்சனம் பண்ணீங்கல்ல, அந்த விமர்சனத்தெல்லாம் நாங்கள் தாங்கிக்கிட்டு குறிப்பாக இந்த மக்களை சந்திக்கிற பயணத்தில் அவ்வளோ கொடுமைகளை நான் அனுபவிச்சுட்டு எங்க கட்சிக்காரர்களை அனுபவித்துட்டு ஒரு மக்களை கூட எங்களால் சந்திக்க விடல. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் எங்களுக்கு தந்த இந்த ஒரு பெரிய ஆதரவு, இந்த ஒரு பெரிய இடம். நான் திரும்ப சொல்றேன், உங்கள மாதிரி ஒரு ஊழல்ல திளைக்கிற கட்சி அங்க கட்சி இருக்காது, உங்களை மாதிரி மக்கள் பணத்தை எடுத்து கையாளக்கூடிய கட்சியாக ஒரு கட்சி இருக்கவே இருக்காது. அப்படி கையாள விட மாட்டேன் நான். திரும்ப விஜய் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து இந்த மக்களுடைய காசு 1 ரூபா கூட நான் திருட மாட்டேன்னு, திருடவும் விட மாட்டேன். அப்படி திருடணும்னு நினைச்சா கூட அவங்க கட்சியில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பாட்டு போட்டு ரீல்ஸுக்கு ஆடின ஒரு நபரை வந்து கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க, கட்சியை விட்டு அவங்கள வெளியே போங்க ஆச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இந்த தப்பு தான் நீங்க எங்கேயும் பண்ணிடக்கூடாது. தாவேகா தொண்டர்களை தாவேகாவினரை தொடர்ச்சியாக தற்கூறிகள் அணில்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அப்படி இல்லையா, நாங்க ஆச்சரியக்குறிகள் தான், நாங்க எங்க அண்ணன் வழியை தான் பின்பற்றுறோம், எங்க முதல்வர் சரியானவர், எங்க முதல்வர் சொல்லுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்பீச், அதுதான் சொல்றாப்புல ராஜ்மோகன் வந்து, எங்க வாயை திறந்து பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு இப்படி ட்ரிகர் ஆயிட்டீங்களே எங்க முதல்வர் வந்து. உண்மையாவே வந்து அது கூட நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலாம் போட்டிருந்தாங்க, இது என்னது பேரவை மாண்புக்கு எதிரான ஒரு ஸ்பீச் அப்படின்னு. மாண்புக்கு எதிரான ஸ்பீச்சை பத்தி சொல்ல, வழக்கமா அந்த தூய தமிழ்ல பேசுவாங்க இல்லைங்களா, அப்படி நம்ம கலோக்கியல் தமிழ்ல பேசியிருந்தாரு, ஒரு ஆக்ஷனோட பேசியிருந்தாரு, ஒரு பாடி லாங்குவேஜோட பேசியிருந்தாரு. அவருடைய விஜயோடைய கோபத்தை முழுக்க இன்னைக்கு கொட்டி தீர்த்திருந்தார். ஏன்னா உம்முன்னு இருக்காரு, வாய் பேச மாட்டேன்றாருன்னு தொடர்ச்சியா நீங்க அடிச்ச அந்த அந்த விமர்சனம், அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நான் அப்படி இல்லையா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், உங்க எல்லாத்தையும் நான் மக்களுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இது ஒன்றும் மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, வந்து என் கூட வந்துக்கிற கூட்டணி கட்சியினர்லாம் உங்ககிட்ட இருந்து பிச்சின்னு வந்தவங்க தான், அவங்க என்கிட்ட வந்து பெரிய அளவுல எங்க நம்பிக்கையினுடைய ஒரு அங்கமா அங்க இருக்காங்க. அதனால வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு ஃபயர், அந்த ஃபயரோட வெளிப்பாடு தான் அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஹாய் ஓய் ஹாய் ஓய்னாங்க வந்து. குறிப்பா வழக்கம் போல ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன் அப்படின்னாரு வந்து. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. விஜயோட ஸ்பெஷலே வந்து குட்டி கதை தான். அவருடைய படங்கள்ல ஆடியோ லான்ச்ல அவர் என்ன பேசுறாருன்னு தாண்டி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லும் போது அந்த குட்டி கதை தான் மறுநாளும் அன்றைக்கும் வந்து செய்தி ஊடகங்கள்ல பெரிய விஷயமா மாறுவது, சோசியல் மீடியாவில் தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவும் ஏறக்குறைய அந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனாக கூட அமையும். அது மாதிரி பல குட்டி கதைகள். இன்னைக்கு நீ சட்டசபையில் வந்து குட்டி கதை அப்படின்னும் போது, எம்பா இப்படிலாம் கூட வச்சு செய்வார் அவரு அப்படின்ற ஒரு விஷயம்தான். அந்த குட்டி கதை நீங்க கூட கேட்டிருப்பீங்க. சும்மா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு பையன் வந்து, என்னங்க தேடுறீங்க அப்படின்னு கேட்டா, உங்க அப்பாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா எங்க? உங்க அப்பா வரலையா? இதுதாங்க. ஏன்னா சம்பந்தம் எல்லாம் அதை பேசுறீங்கல்ல, அது மாதிரி சம்பந்தம் எல்லாம் நானும் ஒரு குட்டி கதை சொல்லுவேன்னா அதுலயே ஒரு சம்பந்தம் இருக்குது.
உங்க அப்பா வரலையா அப்படின் பொழுது தெரிக்க ஆரம்பிச்சு. நம்ம சொல்லவே தேவையில்ல, சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் வாயை விட்டு சொல்றாரு, வந்து ஒரு மக்கள் சந்திக்கிற பயணத்துக்கு அவ்வளவு முட்டுக்கட்ட போட்டீங்க, ஒரு பிரச்சார பயணத்துக்கு அவ்வளவு இடைஞ்சல் பண்ணீங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியல, ஒரு மாநாடு நடத்த முடியல. இந்த விஜய் ஜோசப் விஜய் வந்து 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சது. ஏன் என்னை பார்த்து அப்படி பயந்தீங்க? ஏன் என்ன அப்படி முடக்குனீங்க? பல அரசியல் வல்லுநருடைய கருத்து என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் ஜோசப் விஜய் அவர்களை நீங்க கண்டுக்காம விட்டுருக்கணும். இவ்வளவு இடைஞ்சல் பண்ணதுதான் அவருக்கு பெரிய செல்வாக்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இந்த அரசியல் புரிதல் கூட உங்ககிட்ட இல்லையா சாமி அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டாங்க. இங்க பாருங்க, 2 கோடி பேர் உறுப்பினர்கள் டார்கெட் உள்ள வந்தாச்சு. 2 கோடி பேர், அது 2 கோடி பேர் உறுப்பினர்கள் அப்படின்ட்டு வந்து ஆன்லைன்ல பெரும்பாலும் என்னன்னா மிஸ்டு கால் கொடுங்க, அப்புறம் வந்து போன் பண்ணி கட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணா உறுப்பினர் ஆயிடலாம். இங்க தாவேகாவில் ஆரம்பத்துல இருந்து அது கிடையவே கிடையாது. நீங்க முறைப்படி ஓட்டர் ஐடி கொடுத்து அது அக்செப்ட் பண்ணி அதன் பிறகு உங்களுக்கு போன்ல ஒரு ஓடிபி வந்து அது பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் நீங்கள் உறுப்பினர் ஆக முடியும். ரொம்ப குறுகிய காலத்தில் 1 கோடி பேர், இந்திய அளவில் ஒரு கட்சி 1 கோடி பேர் உறுப்பினர்களை ஆன்லைன்ல பெற்றிருக்கிறது என்றால் அது தாவேகா தான் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இப்ப 2 கோடி பேர் வந்தாச்சு. 1,72,00,000 பேர் வாக்கு, இன்னைக்கு 2 கோடி பேர் செல்வாக்கு. எங்க கட்சியை பார்த்து இப்படிலாம் முடக்க ஆரம்பிச்சுங்க, எங்களுக்கு அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதனுடைய கோபத்துடைய வெளிப்பாடு தான் அந்த குட்டி கதையில உங்க அப்பா வரலையா அப்படின்னு. ஏன்னா என்ன பல வழிகளில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே சினிமா உலகம், இதே பத்திரிகை உலகம் என்ன வந்து உருவகேலி பண்ணுச்சு பத்திரிகையில் ஆரம்பத்தில். ஆனால் இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சி வேற மாதிரி மாறிடுச்சு. தமிழில் முன்னணி நாளிதழான தினத்தந்தி என்னை பத்தி ஒரு தலையங்க எழுதியிருக்கிறாங்க, அதை படிச்சு பாருங்க அப்படின்றாரு. அதை படிச்சு பாருங்க, நான் எப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி இந்த 40 நாள்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உண்மையாவே இப்ப என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஏன்டா இவரை போய் வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் ஏன்டா கேட்டோமோ அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த கேட்டதனுடைய வெளிப்பாடு தான் என்னைய அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி நடைய கட்டாங்க, ஏற கட்டிட்டாங்க. அதுல இன்னொரு வார்த்தை ஒண்ணு விஜய் சொல்லியிருப்பாரு, போதை பாதுகாப்பு கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில் அப்படிதானே இருந்தது, எங்க திரும்பினாலும் அதுதான் சொல்லியிருப்பார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிஎம் விஜய் பேசுறதுல, ஏங்க நாங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, ஜாதி மதம் பார்க்கல, அந்த கல்ச்சர் அந்த அந்த இதுவே அப்படியே காலி பண்ணிட்டோம் நாங்க. அது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க. யார் 10 பைசா ஓட்டுக்கு பணமே வாங்கல, எந்த ஜாதி மதத்தையும் பார்க்கல. மிக முக்கியமான விஷயம் அவர் பேசுறதுல, நீங்களாம் சொல்றீங்கல்ல பட்டியலின சமூகத்தை வந்து பெரிய அளவில் புகழ்ந்து பேசுறீங்கல்ல, அந்த பட்டியலின சமூகத்துக்கு என்ன நீங்க வந்து பொறுப்பு கொடுத்தீங்க? நீங்க அந்த பட்டியலின சமூகத்திற்காக என்ன நீங்க செஞ்சீங்க? 8 அமைச்சர்கள் இருக்காங்க எங்க கட்சியில. நாங்க 8 அமைச்சர்களை பட்டியலின சமூகத்துல இருந்து நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். நீ பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு உரிமை இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, 4 பெண் அமைச்சர்கள் எங்க கட்சியில் இருக்காங்க, இந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் அடடா அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கு. அதுதாங்க உண்மை. இப்ப என்னன்னா, இதுக்கப்புறம் தயவு செய்து பேசுங்க சிஎம் சார்ந்த சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாரி 40 நாள் ஆட்சி, இந்த 40 நாள் ஆட்சியிலே பட்டியலிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வருஷம் டைம் கொடுங்க, எப்படியாப்பட்ட ஆட்சியை நாங்கள் நிறுத்தி காமிக்கிறோம் இங்க அப்படின்ட்டு தான் முதல்வர் இங்கு சொல்லி முடித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், எதிர்கட்சிகள் இதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாம வெளியே போய் ஒரே கதர் மீடியா முன்னாடி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்க நல்ல அந்த காணொலியை போய் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிப்பார், அந்த குட்டி கதையை சொல்லும்போது அப்படியே சிரிப்பார், வாய் நிறைய பல்லா இருக்கும் அந்த அவருக்கு. அடுத்து அவருக்கு ஒரு குட்டி கதை இருக்குன்னு நினைக்கிறேன், அடுத்த கூட்டத்தொடரில் இருக்கும் கண்டிப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.